பாய்ஸ்லாம் வந்து ஹேண்ட்ஸம் ஆகணுமா, கேர்ள்ஸ்லாம் எலகண்ட் ஆகணுமா, உங்களுக்கான பதிவு தான் இது. பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான். ஸ்கின் எப்படி பாதுகாக்குது, எந்தெந்த இடத்துல தான் பாதுகாக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிருமிகள்கிட்ட வந்து நம்மளை பாதுகாக்குது. எது வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்கின்னுக்கு தான் போகும். அடுத்து சூரிய ஒளியிலேருந்து வர ஹீட்டோ அந்த ரேடியேஷனோ அதையும் பாதுகாக்கிறது ஸ்கின் தான். அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன், இப்போ நிறைய பொல்யூஷன் வருது, பொல்யூஷனில் நிறைய பொல்யூட்டன்ஸ் வருது, அது நிறைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு கெமிக்கல்ஸ், மேக்கப் போடுறாங்க, ப்ளஸ் நிறைய கெமிக்கல்ஸ் சோப் போடுறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்லேருந்து ஸ்கின் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கின்னை வந்து நம்ம எப்படி நேச்சுரலாக பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா தான். நேச்சுரலாக ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படுதுன்னா தூக்கம் தேவைப்படுது. 7 to 8 மணி நேரம் நீங்கள் சிம்பிளாக தூங்கி நல்லா டீப் ஸ்லீப் போய் எந்திரிச்சாலே அது ஸ்கின்னோட ஒரு போஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர், தண்ணி குடிக்கிறது. 25 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இதனால் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஒரு பொலிவோடு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ். 1 மணி நேரம் வேர்வை வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னை விட்டு வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்கள் ஸ்கின் பாதுகாக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா, யோகா பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட பொலிவு பாதுகாக்கப்படுது. இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபுட்ஸில் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். டெய்லி 2 காய் சாப்பிடுங்க, 1 பழம் சாப்பிடுங்க. இது வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸை ஃபில் பண்ணும், விட்டமின் லெவலில் கரெக்டாக கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருங்க. ஸோ வாங்க இதை ட்ரை பண்ணுவோம். எதை வேணாலும் மாற்றலாம். உங்கள் ஃபோன்ஸை நாளைக்கு மாற்றிக்கலாம், உங்கள் லேப்டாப்பை நாளைக்கு மாற்றிக்கலாம், பட் ஸ்கின்னை மட்டும் மாற்ற முடியாது. வாங்க இதை ட்ரை பண்ணுவோம், சேர்ந்து சாதிப்போம், சந்தோஷமாக சாதிப்போம். பாய்.